அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். ஏசப்பா உயிர் தெழுந்த அன்னைக்கு எம்மாவோ கிராமத்தை நோக்கி போய்கொண்டிருந்த 2 சீஷர்களோட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 2 சீஷர்களும் தங்களுக்குள்ள புலம்பிக் கொண்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்துட்டாங்க, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பாருன்னு நம்பி இருந்தோம். ஆனால் அவர் மரித்து 3 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு சில பெண்கள் வர ஏசப்பா கல்லறை திறந்திருக்கு, ஏசப்பாவை காணும்னு சொல்றாங்க, ஏசு உயிரோடு இருக்கிறாருன்னு தேவதூதர் வந்து சொன்னாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு துக்க முகத்தோட ஒருத்தருக்கு புலம்பி கொண்டே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஏசப்பாவும் அவங்களோடு இணைந்து இன்னொரு மனுஷன் மாதிரி நடந்து கொண்டு இருந்தாராம். ஏசுதான் தங்களோடு நடக்கிறார்னு அந்த சீஷர்களுக்கு தெரியாத அளவுக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டு இருந்துச்சு. ஏசப்பாவும் அந்த சீஷர்களை பார்த்து துக்க முகத்தோட ஏதோ பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாரு. அந்த சீஷர்கள் இதையெல்லாம் சொல்லி ஏசப்பா கிட்ட புலம்பினதும் ஏசப்பா அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்காத மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கீங்களே, கிறிஸ்து இப்படி பாடுபடவும் மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டும்னு தீர்க்கதரிசிகளால உரைக்கப்பட்டது நிறைவேற வேண்டாமா அப்படின்னு எல்லாத்தையும் விவரித்து சொல்லிவிட்டு அப்புறம் போகிறவர் போல போனாராம். வேதத்தின் இந்த பகுதியில சீஷர்களோடு ஏசப்பா நடக்கிறது அவர்களால உணர முடியாம இருந்துச்சு. 2 காரியங்கள் அவர்கள் கண்களை அடைத்து இருந்துச்சு. ஒன்று அவிஸ்வாசம், இன்னொன்னு அவிஸ்வாசத்தினால வந்த துக்கம். ஆனாலும் ஏசப்பா அங்க வந்து அவர்களை நோக்கி, நான் தான் உயிர் தெழுந்த இயேசு, என்ன நீங்க ஏன் விசுவாசிக்கல அப்படின்னு அவர் கடிந்து கொள்ளல. அந்த சீஷர்களோட துக்கத்துல முதல்ல பங்கு கொள்றாரு. அவர்கள் பேசுறத எல்லாமே பொறுமையா கேட்டுட்டே இருக்கிறாரு. கடைசியில அவர்களுக்கு விளக்கம் கூறி அவர்கள் கண்களையும் திறக்கிறாரு. அவ்வளோ அன்புள்ள ஆண்டவருங்க நம்ம இயேசு கிறிஸ்து. நாமும் சில நேரங்கள்ல ஏசப்பா நம்ம கூட இருக்கிறத உணராத படிக்க நம் அவிசுவாசமும் நம் சோர்வுகளும் நம் மனக்கண்களை மறைத்து விடுகிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்காம போயிடுறோம். ஏசப்பாவை விசுவாசிக்காததுனால கவலைகள், பிரச்சனைகள் நம்மை நெருக்கும் போது சோர்ந்து துக்க முகத்தோடையே காணப்படுகிறோம். அதனால ஏசப்பா நம்ம கூட இருக்கிறத உணராம போயிடுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கூட ஏசப்பா நம் மீது மிகுந்த இரக்கமுள்ளவராயிருந்து நம்ம கூடையே பிரயாணம் பண்ணி நம் துக்கத்துல பங்கு கொண்டு நம் பிரச்சனைகள் என்னன்னு பொறுமையா கவனித்து நமக்கு பதில் கொடுக்கிறார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் அவர் உங்களை மறந்துட்டாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவர் உங்க வேதனைய பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவர் உங்களை ஒரு செகண்ட் கூட கண்ணசராம பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. உங்களை பாதுகாத்துட்டே தான் இருக்கிறாரு. உங்களுக்கு வேண்டியதை அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன்.